பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ராஜாண்ணா வீட்டுக்கு போறோம். அவங்க எல்லாரும் மார்னிங் 10 o'clock கால் பண்ணிட்டாங்க வாங்கன்னு சொல்லி. ஆனா எங்களுக்கு ஒர்க் இருந்தாங்காட்டி அதெல்லாம் முடிச்சு நாங்க ஆஃப்டர்நூன் மேலதான் கிளம்பணும். ஆல்ரெடி போறதே லேட்டு, இதுல வேற டிராபிக் வேற இருந்துச்சு. ஏதோ தேர் எல்லாம் இழுத்துட்டு இருந்தாங்க. எனக்கும் பாப்பாக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு தான் போனோம். பாருங்களேன் அப்பா எவ்வளவு கூலா பெப்சி குடிச்சிட்டு வராருன்னு. நம்ம தான் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். எப்படியோ ஃபைனலா ராஜாண்ணா வீட்டுக்கு வந்துட்டோம். இப்ப எல்லாம் எங்க போனாலும் சரி ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்மளதான் வெல்கம் பண்ணுவாங்க. இப்ப எல்லாருமே பாப்பாவை தான் வெல்கம் பண்றாங்க. போனதுமே பாப்பாவை ரூபிகா கூட்டிட்டு போயிட்டாங்க. சர்மா ஏன் ஷாக்கா வரா அப்படின்னா பாப்பாக்கு வரும்போது பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு கூட்டு வச்சாரோ அப்படின்னு சொல்லியிருந்தா. அதனாலதான் நான் பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு கூட்டு வந்தேன். அதை பார்த்தா ஷாக் ஆயிட்டு இருக்கா. யாழை பார்த்ததுமே அவங்க அக்காவும் அண்ணாவும் சரியான சண்டை, எங்க மடியில போடுங்க எங்க மடியில போடுங்கன்னு. நானுமே ஒவ்வொருத்தர் மடியிலயும் பாப்பாவை பத்திரமா வச்சுட்டு இருந்தேன். சாய்ஸ்டியும் சிச்சுவும் பாப்பாவை அழகா கொஞ்சுவாங்க. இன்னொரு தடவை அவங்க கொஞ்சம் போது உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்றேன், நீங்களே பாருங்க. எல்லாருமே பாப்பாவை தூக்குறாங்க, நாங்களும் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாய்ஸ்டி பாப்பா வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க கையிலையும் கொடுத்தாச்சு. ரூபிகாவும் சர்மாவும் சேர்ந்து எல்லாருக்குமே மீன் குழம்பு, மீன் வறுவல், நண்டு தொக்கு, நண்டு வறுவல் எல்லாமே செஞ்சு வச்சிருந்தாங்க. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே சமைச்சு வச்சுட்டு நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க போனதா லேட்டு, வந்ததுமே எங்களுக்கு பரிமாறிட்டு இருந்தாங்க. எல்லாமே சூப்பரா செஞ்சிருந்தாங்க. டேஸ்ட் எல்லாம் பக்காவா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் எல்லாரும் அடிக்கடி மீட் பண்ணிப்போம். இப்ப பாப்பா பிறந்தங்காட்டி 1 month பெரிய கேப் ஆயிருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணங்காட்டி எல்லாருமே செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாம் பேசுறது, இந்த மாதிரி விளையாடுறதெல்லாம் எப்படி டைம் போச்சுன்னு தெரியல. திடீர்னு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. பாப்பாக்கு சுத்தி போடணும்னு சொல்லிட்டு அப்புறம் பாப்பாக்கு சுத்தி போட்டுட்டேன். நம்ம கேங்ல இப்ப 2 ராஜாண்ணா இருக்காங்க. அதனால யாரை மென்ஷன் பண்ணனே தெரியல. ஒரு பேரை மென்ஷன் பண்ணாலே 2 பேருக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். அவங்க 3 பேருக்கும் சாப்பாடு போட்டு நாங்க எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். அப்புறம் நானு சர்மா ரூபிகா 3 பேரும் போய் ஹார்லிக்ஸ் போட்டு எங்க 3 பேருக்கு குடிச்சிட்டு நாங்களுமே தூங்க போயிட்டோம். இந்த மினி வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க சாருஸ் லைஃப் ஸ்டைல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.